நீங்க மோடி ஏத்துக்கிறீங்களா? ஆமா, மோடி கண்டிப்பா ஏத்துக்கிறேன். ராமரையும் ஏத்துக்கிறீங்களா? ஆமா, ராமரையும் ஏத்துக்கிறேன். இந்தியாவின் அடையாளம் தான் ராமர். அடையாளம் சொல்ல முடியாதுங்க. Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தலைமுறைகளை தாண்டி தரத்துடன் மீண்டும் தனித்துவம் நிறைந்த கடை. இன்றைய தங்க சேமிப்பு நாளைய வாழ்வின் தித்திப்பு. ஜி ராஜம் செட்டி அண்ட் சன்ஸ் ஜுவல்லர்ஸ், மேற்கு ராஜவீதி, காஞ்சிபுரம். எல்லா கோயிலுக்கும் எல்லாருமே போகலாம். ஏன் போகக்கூடாது? யார் சொன்னா? உங்களுக்கு யாரு தடை போட்டது? விழுப்புரம் மாவட்டம் மேல்பாதினூர் கோயில் கூட்டியிருக்காங்க. தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க உள்ள வரக்கூடாது, இது வன்னியர் சமூகத்துக்கான கோயில் சொல்லிருக்காங்க. அது தமிழ்நாட்டுல தானே இருக்கு. தவறுதான். அதுக்கு சமத்துவத்தை பேசின விடுதலை சிறுத்தையும் கேட்கணும், ராமதாஸையும் போய் கேட்கணும். நீங்களே சொன்னீங்க வர்ணாசிரம அடிப்படையில் இருக்கிற ஜாதி வேறுபாட்டை நான் எதிர்க்கிறேன். யாரும் இங்க சூத்திரர், பிராமணர் அப்படிலாம் கிடையாது. எல்லாரும் மனிதர்கள் தான். கண்டிப்பா. அப்போ அதை பேசுகிற பகவத்கீதையை பாஜக ஏத்துக்கிறாங்க. அவங்க அது இந்து. எங்க ஊர் கோயில் இருக்கு, அம்மன் கோயில் தான் இருக்கு. அம்மன் கோயில்ல பூசாரி யார் தெரியுமா? தேவேந்திர. இப்போ அந்த கோயில்ல வேற ஒரு ஜாதியை சேர்ந்த ஒரு பூசாரி ஆகலாமா? நம்ம உரிமை கொடுத்தால் ஆகலாம். ஏன் உரிமை கொடுக்க மாட்டாங்க? நான் என் சமுதாயத்தில் உள்ளதை நான் என் சமுதாயத்துக்காரனை வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கேன். அவங்க இங்க வரமாட்டாங்க. அப்ப எல்லாரும் ஒண்ணா இந்துக்களா இல்ல சொல்றீங்க. அம்பேத்கருடைய விழாவில் என்னைக்காவது மாலை போட்டிருப்பாரு சொல்லுங்க கலைஞர். கலைஞர் வந்து போட்டாரா இல்லையான்னு கேள்வி கேட்குறீங்க. ஸ்டாலின் போடுறாருல. அரசியலுக்கு வேண்டி போறாரு. உலக நாடுகளே அவர் துதிபாடுகின்ற ஒரு பெரிய ஆள் தான். தமிழ்நாட்டில் அம்பேத்கர் சிலையெல்லாம் உடைக்கிறாங்க சார். அது யார் பண்றாங்க? அதுதான் சொல்றேன், தவறுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதை தான் சொல்லிட்டு இருக்கேன். அம்பேத்கரை சாதி முத்திர குத்த போய் தான் அந்த நிலை ஏற்பட்டுச்சுன்னு சொல்றேன். யார் குத்துறாங்கன்ற? ஜாதி வெறியர்கள் தான், இந்துக்கள், ஜாதி இந்துக்கள். இந்துத்துவத்தை ஏத்துக்கல, ஆனா பிரதமர் நரேந்திர மோடி ஏத்துக்கிறீங்க. அப்படி சொல்ல முடியாது. இந்துத்துவ இவியர் ஆல் இந்தியன்ஸ் ஆர் இந்துஸ். இந்தியன்ஸ் ஆர் இந்துஸ். ஆமா. அப்ப இது இந்து நாடுங்கிறீங்களா? இந்து நாடா? நாடுன்னு சொல்ல முடியாது. அது எப்படி சொல்ல முடியும்? இந்துக்கள் அதிகமாக வாழ்கின்ற பகுதி இந்துக்கள். இப்ப இந்தியா தானே இது. கிறிஸ்தவ நாடு அறிவிக்க முடியுமா? முஸ்லீம் நாடு அறிவிப்பீங்களா? இந்து நாடா அறிவிக்க சொல்றீங்களா? அறிவிக்க சொல்ல முடியுமான்னு கேட்கிறேன். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்போர் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திரு ஜான் பாண்டியன் அவர். வணக்கம். வணக்கம். மசூதி இடிக்கப்பட்ட இடத்தில் அயோத்தியில ராமர் கோயில் கட்டியிருக்கிறாங்க இல்லையா? இப்ப ராமர் தான் இந்தியாவின் அடையாளம், ராமர் கோயில் தான் அடையாளம் அப்படின்னு பிரதமர் சொல்றாருல, அதை ஏத்துக்கிறீங்களா? பிரதமர் யார் சொல்லலையா? ஜட்ஜி கோர்ட்ல 5 ஜட்ஜி சொன்னாங்க. அப்படி சொல்ல அடையாளம்னு சொன்னது கோர்ட்ல தான் சொல்லிச்சு. 5 ஜட்ஜி சொன்னாங்க. நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் தான் சொல்லிச்சு. பிரதமர் அப்ப சொல்ல இந்தியாவின் அடையாளம்னு சொன்னாங்களா? இந்தியாவின் அடையாளம் சொல்ல. இன்னைக்கு அவங்க சொல்லுவாங்க, அவங்களுடைய கான்செப்ட், அவங்களுடைய கட்சியுடைய தாக்கமா இருக்கலாம். அது நாங்க பொறுப்பே. அதை நீங்க ஏத்துக்கிறீங்களான்னு கேக்குறேன். அது எப்படி நீங்க சொல்ல முடியும்? அவங்க முடிவு எடுத்துக்காங்க. நான் ஏத்துக்கிறேன், ஏன் மனசு பொறுத்துல. நம்ம எல்லாம் இந்தியர்கள் தானே. இந்தியர்கள் தான். ஆல் ஆஃப் இந்தியாவின் அடையாளம் ராமர் நீங்க ஏத்துக்கிறீங்களா? இந்தியாவின் அடையாளம் பிரதமர் மோடியை நீங்க ஏத்துக்கிடாத ஆளு ராமரை ஏத்துக்கிடாத என்ன பண்ண முடியும்? சார் நீ உங்களை கேக்குறேன் சார், நீங்க மோடி ஏத்துக்கிறீங்களா? ஆமா, மோடி கண்டிப்பா ஏத்துக்கிறேன். ராமரையும் ஏத்துக்கிறீங்களா? ஆமா, ராமரையும் ஏத்துக்கிறேன். இந்தியாவின் அடையாளம் தான் ராமர். அடையாளம்னு சொல்ல முடியாதுங்க. எப்படிங்க அடையாளம் சொல்ல? ஒரு நினைவு தான். அந்த காலத்துல இருந்த, இப்போ அந்த மசூதி இருந்த இடத்துல கீழே வந்து கோயில் இருந்ததுக்கு அடையாளங்கள்லாம் எடுத்து இப்போ ஆதாரங்களும் இல்ல சார். அப்படி சொல்ல இல்ல, முந்தாண்டு போட்டு காட்டு. இல்ல எந்த அடையாளம் நான் பார்த்த ஆதாரங்கள் பெரும்பான்மை மக்களின் அடிப்படையில் தான் கோர்ட்டை தீர்ப்பு சொன்னாங்க. பெரும்பாலின் அடிப்படையில் கொடுத்த தீர்ப்பை ஒத்துக்கிறேங்க. அவங்க சொன்னது உண்மைதான், அப்படித்தான் சொன்னாங்க. ஆனால் கீழே வந்து அகழாய்வு பார்த்து அது ராமர் கோயில் தான்றதுக்கான அது ராமர் கோயில் இந்துக்கள் கோயில் இருந்து காட்டுறாங்க. இந்துக்கள் கோயிலும் கிடையாது, ஒரு கட்டடம் இருந்திருக்கலாம் தான் சொல்றாங்க. அதுக்கு முன்னாலே யாரு என்ன பண்ணான்னு யாருக்கும் தெரியாது. அப்ப எந்த கோயிலா இருந்தாலும் இடிக்கலாமா? இப்ப இடிக்க கூடாது. யாரும் இப்ப நீங்க நிறைய கோயில் எங்க இடிச்சிருக்கீங்களா? அதுன்னு சொல்லி தமிழ்நாட்டில் நிறைய கோயில்ல ரோட்ல இருந்து அது இருந்துன்னு சொல்லிட்டு நிறைய கோர்ட்டு மூலமா எடுத்தீங்களா? அதெல்லாம் எப்படி அடிச்சீங்க? 10 கோயில் சார், எந்த கோயில் இல்லையே. ஏன் எடுக்கலாம்? இந்து சமையல்துறை ஏங்க இப்ப கூட மயிலாப்பூர் பக்கத்துல ஒரு கோயில் அடிச்சீங்களாங்க? என்னங்க இது தெரியாது? நீங்க ஒரு வீடியோ வந்து சொல்லக்கூடாது. மயிலாப்பூர் பக்கத்துல ஒரு பெரிய கோயில் அடிச்சாங்க தெரியுமா? அது அரசு நிலத்துல இருக்கலாம், அது வந்து லேண்ட் டிஸ்பியூட்டா இருக்கலாம். அது அப்படி சர்ச்சை அடிச்சிருக்காங்க, மசூதி அடிச்சிருக்காங்க. இல்ல நான் தெரிஞ்சுக்கிட்டது இது. இப்போ வரலாற்று சிறப்பு இந்த மாதிரி கோயில்களை உடைக்கிறது. அப்போ 40 வருஷம் 50 வருஷம் உள்ளதெல்லாம் நீங்களே உடைக்கும் பொழுது அது பாரம்பரியமா அது அதாவது அது வந்து ஹிஸ்டரிங்கிறது சரித்திரம் கிடையாது. அது வந்து ஒரு ஐதீகமான ஒரு உண்மை. அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. இந்துக்கள்லாம் இது எங்கள் ராமர் வாழ்ந்த இடம், ஜீவன் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. அப்படி பார்த்தா கடவுள் வந்து மறுப்பு சொல்றவங்க கடவுளே இல்லைன்னு சொல்றாங்களே, அவங்கள திமுக ஏற்றுக்கிறது. கடவுள் மறுப்புக்குள்ள இவங்க ஏற்றுக்கிறாங்க, திமுக ஏற்றுக்கிறது. ஏற்றுக்குதா இல்லையா? கடவுள் மறுப்பை திமுக ஏற்றுக்கிறதா இல்லையா? அதிமுக ஏற்றுக்கிறாங்களே. இல்லை, கொஞ்சம் அவங்களுக்கும் பெரியார் தானே தலைவர். பெரியார் தலைவர் அவங்க என்னைக்கு சொன்னாங்க உங்ககிட்ட? அதிமுக பெரியார் தலைவர் கிடையவே கிடையாது.
கிடையாது. இவங்க தான் தலைவரை சொல்ல. ஏங்க நான் படிக்கும்போது ராமசாமி நாய்க்கர்னு படித்தேன். 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸில் படிக்கும்போது நாய்க்கர்னு படித்தேன். அதுக்கப்புறம் பெரியார்னு எப்போ வந்துச்சு இந்த பேர்? பெரியாருடைய பெயர் உண்மையான பெயர் ராமசாமி நாயக்கர் இல்லைன்னு மறுக்காங்க. அது யாரு அவரே மறுத்தது இல்லையா? இல்ல மறுக்கல. அப்படி இருக்கும்போது நீ ராமசாமி நாயக்கரை போய் பெரியார் எப்படி சொல்லி? யாருக்கு பெரியார் அவரு? யாரோட அவர் பெரியார்? வயசுல மூத்தவர் அப்படி சொல்லுங்க. பெரியார் என்ன அர்த்தம்? எல்லா தலைவர்களும் பேர் சொல்லலாமா? பெரியார் என்பது அர்த்தம் நம்ம கலைஞர் தான் சொல்ல முடியும். முக ஸ்டாலினுக்கு அவங்க அப்பா வச்ச பிறகு முக ஸ்டாலின் தான் சொல்ல முடியும். ஜான் பாண்டியன் எங்க அப்பா பேச ஜான் பாண்டியன் தான் சொல்ல முடியும். இது இப்ப அடைமொழி எப்படி வைப்பீங்க? கலைஞர் அடைமொழி தானே சார். எங்க சார் அவர் பேர் கருணாநிதி தானே. கலைஞர் என்பது அந்த காலத்திலிருந்தே நீங்க சொல்லிதான் வந்திருக்கு. அண்ணா சொல்லிதான் வந்திருக்கு. அப்படி சொல்லிதானே பெரியார் வந்து. பெரியார் திராவிட இயக்கம் ஒரு இயக்கம் பெரியாரால் உருவாக்கப்பட்ட இயக்கம். அந்த இயக்கத்துல அவரே சொல்லல பெரியார்னு. நான் பெரியார்னு சொல்லல, நீங்க பேர் வச்சுட்டீங்க பெரியார்னு. இது எதுக்கு நீ துதிபாடிக்கிட்டு இருக்க? திமுக ஏன் துதிபாடு? பெரியார் 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 என்ன செஞ்சாருன்னு கேட்டா பதில் சொல்லுங்க. அதிமுகவுக்கு பெரியார் தலைவர் இல்லையான்னு கேட்கிறேன். அது அவரை போய் கேட்கணும். முதலமைச்சர் போய் அவர் முன்னாள் முதலமைச்சர் கேளுங்க. அதிமுக போய் கேட்கணும். எந்த கேட்டீங்கன்னா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். அது அவங்க தான் சொல்லணும், அந்த கட்சிக்காரங்க தான் சொல்லணும் பெரியாரா இல்லையான்னு. அப்ப திமுக சொல்லக்கூடாதுன்னு மட்டும் நீங்க எப்படி சொல்லுவீங்க? யாரு திமுக சொல்லக்கூடாதுன்னு சொல்ல? அவங்க சொல்வது தவறுன்னு சொல்லுங்க. தவறு இவங்க தவறா சித்தரிக்கிறாங்க. கலைஞர் ஆட்சியில் இருக்கும் பொழுது கூட பெரியாரை பத்தி அதிகமா பேசினது கிடையாது. ஏதாவது விழாக்கள்ல பேசுவார், அவ்வளவுதான். இவங்க மூச்சுக்கு காலையில் இருந்துச்சாலும் பெரியார், நைட் இருந்துச்சாலும் பெரியார், நாளை காலையில் இருந்துச்சாலும் என்னன்னு எனக்கு புரியல. அது கலைஞரை விட பெரியார் கொள்கையில இப்ப திமுக உறுதியா இருக்காங்கன்னு சொல்ல வரீங்க? அப்படி சொல்லல, இவங்களுக்கு வேற வழி இல்லாம சொல்லிட்டு அலைகிறாங்கன்னு சொல்றேன். நான் வேண்டாம்னு சொல்றேன், அவ்வளவுதான். சொல்ல அது அவங்க இஷ்டம். பெரியாரை நீங்க ஏத்துக்கலையா? நான் ஏத்துக்கல, எப்பவுமே ஏத்துக்கல. என்ன காரணம்? என்ன செஞ்சார் சொல்லுங்க, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். அவர் என்ன செஞ்சார் நான் உங்ககிட்ட கேட்கிறேன். நீங்க ஒரு மீடியா, அவர் பகுத்தறிவு பிரச்சாரம். என்ன பகுத்தறிவுன்னு தான் என்னுடைய கேள்வி. அதுதான், என்ன பகுத்தறிவு சொல்லுங்க. பகுத்தறிவுனா எப்படி? மனிதனை மனிதனா நினைக்கணும்னு பிரச்சாரம். அது நீங்க தான் சொல்றீங்க, நானும் தான் சொல்றேன். எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் அதான் சொல்றோம். மனிதனோடு நேசிங்க, மனித நேயத்தோடு பாருங்கன்னு சொல்லி நீங்களும் சொல்றீங்க, நானும் சொல்றேன், எல்லா கட்சியும் சொல்லுது. அது பெரியார் மட்டும் சொன்னா நீங்க எப்படி சொல்றீங்க? பெரியார் வந்து என்ன பகுத்தறிவு பிரச்சாரம் பண்ணாரு? ஜாதி வேண்டான்னு அவர் சொன்னாரு, அதை எல்லாரும் தானே சொல்றாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. வர்ணாசிரம அடிப்படையில் இருக்கிற ஜாதி ஏத்துக்கிறீங்களா? நான் ஜாதியவே வெறுக்கிற ஆள் தாங்க. பிரிச்சுட்டாங்க. எந்த சண்டாளங்க எந்த காலத்தில் பிரிச்சாங்களோ தெரியல, பிரிச்சுட்டாங்க. நான் ஜாதியை வெறுக்கிறேன். நான் முது காலத்தில் ஜாதி வெறியனாக இருந்தேன், ஒத்துக்கணும். அந்த கால சூழ்நிலை என்னன்னு கேட்டிங்கன்னா, கொடுமைகள், ஜாதிய கொடுமைகள், தாழ்த்தப்பட்டவன் எஸ்சின்னு சொன்ன பிறகு அந்த கொடுமைகள் நடந்த நேரத்தில் தான் நான் கொடுவாளை தூக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுச்சு. நான் 50 வருஷத்துக்கு முன்னால் கதையை சொல்ல, இப்போ இல்லை. அந்த கொடுமைகள் நடந்த நேரத்தில் கொடுவாளை தூக்கணும். ஆனால் அடங்கி போயிட்டு இன்னைக்கு அந்த கால சூழ்நிலை மாறி இன்னைக்கு எல்லாரும் சகோதரனா இருக்கிறோம். அந்த ஜாதி வேற்றுமை இல்லாமல் எல்லாரும் அண்ணன் தம்பி. இல்லை, அனைத்து சாகரும் அர்ச்சகர் ஆளாம்னு பெரியார் சொன்னார்ல, அதுக்காக போராடினார் இல்லையா? அதை நீ ஏத்துக்கிறீங்களா? அர்ச்சகர் ஆளா, பூசாரி ஆகிறத பற்றி எனக்கு என்னங்க கவலை? யார் பூசாரி ஆனாலும் ஆகட்டும், எனக்கு என்ன. மக்களை மனித நேயத்தோட பாருன்னு தான் என்னுடைய கருத்து. அதான் சார். ஆமா, பெரியார் சொன்னா நீங்க, பெரியார் சொன்னா யார் சொன்னா? ஒரு பெரியார் சொன்னா நீங்க தான் சொல்றீங்க, நான் சொல்லலையே. பெரியார் நெஞ்சில் தைத்த முன்னு அவர் எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்காரு. அவர் எழுதுன இதையும் தான் எழுதியிருக்காரு. கருணாநிதியும் அண்ணாவும் என்ன கொலை செய்ய எத்தனைக்கிறான்னு எழுதியிருக்காரு. அது அவர் எழுதியிருக்காருல்ல, அதே தான் அதையும் பாருங்க. அப்போ அதே பெரியார் தானே எழுதியிருக்காரு, நான் எழுதலையே. பெரியார் எழுதுன ஒரு கருத்தை மட்டும் எல்லா கருத்தையும் பாருங்க. அந்த கருத்துக்கு நான் வரேன். நீங்க என்ன, நான் என்ன சொல்றேன், அனைத்து சாதியும் அர்ச்சகராகலாம் அப்படின்றத நீங்க ஏத்துக்கிறீங்களா? கோயில் விஷயங்களை பொறுத்த மட்டும் எல்லா மதமும் ஒன்று தான் நான் பார்க்குறது. எல்லாரும் சமயங்கள் வேறங்களா இருக்கலாம், விவரங்கள் வேற மாதிரி இல்லை. இந்து மதத்தில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் மட்டும்தான் அர்ச்சகராக இருக்கும். அது ஏற்றுக்க எல்லாரும் வரணும், அதெல்லாம் ஏற்றுக்க வேண்டிய விஷயம் தான். அது பெரியார் தான் சொன்னார், நீங்கள் சொல்லக்கூடாது. வேற யார் சொன்னது? நீங்கள் சொன்னால் நானும் சொல்லுவேன். நானும் சொல்கிறேன், எல்லாரும் வேணும் தான் நாங்கள் சொல்கிறோம். அப்போ யார் சொன்னது? ஏங்க அப்போ நாங்கள் பிறக்கிறோங்க. எங்கள் பிறக்க முன்னால் சொன்னது போய் எப்படி நீங்கள் சொல்ல? நீங்கள் எழுதி வச்சாலாம் உண்மைன்னு நம்புறீங்களா? புக்கில் எழுதுனா உண்மையா? அப்போ ஒத்துக்கிறீங்களா? அப்போ நான் சொன்னது உண்மை தானே? புக்கில் எழுதுனா உண்மையை நம்புறீங்களா? அவர் பேசுனது தானே சார் எழுதி. சொல்லு, புக்கில் எழுதுறது உண்மைன்னு சொன்னா அது உண்மை. அது புக்கில் எழுதுறது போய் நம்மளா சித்தரிக்கப்பட்ட கதைகள் எவ்வளவு எழுதியிருக்கோம். ஜாதி ரீதியான பிரதிநிதித்துவம், அந்த இடஒதுக்கீடு வேண்டாங்கிறீங்களா? அதாவது ஜனத்தொகை விகிதச்சாரி அடிப்படையில் வந்து ஜாதி கணக்கெடுப்பு வேண்டும் என்பது எங்களுடைய வாதம். நான் அந்த காலத்துல இருந்து போராடி. அதான் சார். ஆமா, ஜாதி ரீதியான பிரதிநிதித்துவம், யார் யாரு எந்தெந்த ஜாதி இருக்காங்களோ அவங்களுக்கு ஏற்ற பிரதிநிதித்துவம் தான் வேண்டும் அப்படின்னு பெரியார் சொன்னாரு. அந்த கருத்துல உடன்படுறீங்களா, எதிர்க்கிறீங்களா? நான் கேட்கறது, நான் அவர் சொல்ற கருத்தை விட நான் சொல்ற கருத்தை நான் பேசுறேன். எல்லாருக்கும் பிரதிநிதித்துவம் வேணும் என்று ஜாதி ரீதியான அரசியல் சார்பற்று அனைவருக்கும் கணக்கீடு வேணும்னு சொல்றேன். கணக்கீடு இப்போ என்ன, வன்னியர்கள் எவ்வளோ இருக்காங்க, பல்லர்கள் தேவேந்திர உள்ள வேளாளர்கள் எவ்வளோ இருக்காங்க, பறையர்கள் எவ்வளோ இருக்காங்க, நாடார்கள், இந்த கணக்கீடு எடுத்தால் மட்டுமே தான்
உண்மை நிலையை தமிழ்நாட்டில் கொண்டு வர முடியும். ஆனால் இந்த அரசியல் கட்சிகள் கொண்டு வராது. கொண்டு வந்தாங்கன்னா அவங்களுடைய உண்மைத்தன்மை வெளிப்பட்டு போகுங்கிறனால அவங்க யாரும் செய்யறது. இப்போ மற்ற மாநிலங்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் அது சாத்தியப்படாத காரணம் இருக்கிற அரசியல் தலைவர்கள் ஒத்து போக மாட்டாங்க. இருக்கிற அரசியல் தலைவருடைய சமுதாய எண்ணி பார்க்கும்போது ஆள் இருக்க மாட்டாங்களோன்னு அவங்களுக்கு ஐயருவா கூட இருக்கலாம்னு நான் கருதுறேன். அப்படி கூட இருக்கலாம். கணக்கீட்டு புறாமல் எடுத்தால் பிரதிநிதித்துவம் கண்டிப்பாக வந்துடும்ல. அப்போ வேணும் தானே. நீங்களே சொன்னீங்க வர்ணாசிரம அடிப்படையில் இருக்கிற ஜாதி வேறுபாட்டை நான் எதிர்க்கிறேன். யாரும் இங்க சூத்திரர், பிராமணர், ஆமா அப்படிலாம் கிடையாது. எல்லாரும் மனிதர்கள் தான். கண்டிப்பா. அப்போ அதை பேசுகிற பகவத்கீதையை பாஜக ஏத்துக்கிறாங்க. அவங்க அது இந்து தர்மத்துடைய அவங்களுடைய புக்கு. பைபிள் என்பது கிறிஸ்தவருடைய புக்கு. குரான் என்பது முஸ்லீம் சமுதாயத்துடைய புக்கு. அவங்க அதை கடவுளா பூஜிக்கிறாங்க. இல்ல எல்லா இந்துக்களும் பகவத்கீதை படிக்கிறாங்களா? அப்படி இல்ல. எல்லா இந்துக்களும் பகவத்கீதை, எல்லா கிறிஸ்தவனும் பைபிள் படிக்கானா? படிக்கிறாங்களே. இல்லையே. எப்படி சொல்றீங்க நீங்க? எல்லா முஸ்லீமும் குரான் படிக்கிறாங்களா? படிக்கிறாங்களா? அது எப்படி நீங்க சொல்றீங்க? அதே மாதிரிதான் இந்துக்கள் அவங்க பூஜிக்கிற பகவத்கீதை அவங்க படிக்கிறாங்க. இவங்க பூஜிக்கிற பைபிளை இவங்க படிக்கிறாங்க. இவங்க பூஜிக்கிற குரானை இவங்க படிக்கிறாங்க. அது தப்பு இல்லையா? அவங்க மதத்தின் அடிப்படையில் இந்துக்களுக்கு ஒரே கடவுள் இருக்காங்க. இந்துக்களுக்கு ஒரே கடவுள், ஒரே வேதம் இருக்கு. கிறிஸ்தவனுக்கு ஒரே கடவுள் இருக்கா? அவங்களும் ஒரே கடவுள் தானே. யார் சொன்னா? பல பிரிவுல பல கடவுள் இருக்காங்க. என்ன பேசுறீங்க நீங்க? ரோமன் கேத்தலிக், சிஎஸ்ஐ, பெந்தேகோஸ்து, இப்படி பல பிரிவு. அது கிட்ட பிரிவுகள். கடவுள் ஒண்ணு கிடையாது. நீங்க அதை பார்க்கணும். ஒருத்தர் ஹோலி பைபிளை மட்டும் கும்பிடுவாங்க. நல்லா வச்சுங்க. ஒருத்தர் கிராஸை மட்டும் கும்பிடுவாங்க. ஒருத்தர் உருவம் பொறிக்கப்பட்ட ஒரு சிலையை கும்பிடுவாங்க. அது ஜீசஸ். அது வழிபாட்டு முறை. அது கடவுள் ஒன்று தானே. கடவுள் எப்படி ஒண்ணு சொல்லுங்க? ஏன் பல பிரிவா இருக்குங்க? என்னங்க பேசுறீங்க? பிரிவுகள் இருக்கு சார். ஆமா, பிரிவுகள் இருக்கலாம். எனக்கு கடவுள் கன்னிமரியா வச்சுக்கோங்க, அப்படிதான் சொல்லுவாங்க. இன்னொரு கடவுள் போய் இயேசுநாதரம்பாங்க. இன்னொரு சூசையப்பறதான் எங்களுக்கு கடவுள்னு ஒரு குரூப் கும்பிடுது. சொல்ல இல்ல நீங்க திசை திருப்புறீங்க. அப்படி கிடையாது. எப்படி பைபிள்ல ஒரு கடவுள் தான் இருக்கு. ஹோலி பைபிள் ஒரு கடவுள் என்பது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா? உலகமே ஏற்றுக்கல. நீங்க எப்படி சொல்றீங்க? அமெரிக்காவுக்கு ஒரு கடவுள், இத்தாலிக்கு ஒரு கடவுள், பிரான்ஸுக்கு ஒரு கடவுள், ஒவ்வொரு நாட்டுக்கு ஒரு கடவுள், இந்தியாவுக்கு ஒரு கடவுள். சரி, ஓகே. இப்ப நீங்க சொல்றீங்கல்ல கன்னிமரியாள், அதே மாதிரி இந்துக்கள் பல பிரிவுகள் இருக்கு. ஆமா, சிலுவை. சரி, நீங்க சொல்ற வாதத்துக்கே வரேன். இப்ப சிலுவையை கும்பிடுறவர் கன்னிமரியாள் கோயிலுக்கு போய் அவர் கும்பிடலாம். யார் வேணாலும். எங்க இப்ப இந்து கோயிலுக்கு நீங்க போக கூடாதா? யாரும் சொன்னாங்களா போகக்கூடாதுன்னு? போலாமே, கும்பிடலாமே. கும்பிடக்கூடாது உங்களை யாரும் சொன்னா? எல்லா கோயிலுக்கும் எல்லாரும் மதத்தின் அடிப்படையில் யார் வேணாலும் போகலாம். அப்படி இப்போ அன்னி வேளாங்கண்ணி கோயில்ல போய் பாருங்க. முஸ்லீம்ல இருந்து இந்துக்கள்ல இருந்து எல்லாரும் ஒட்டுமொத்தமா அங்க இருப்பாங்க. நீங்க அந்த விழாக்கள்ல போய் பாருங்க. ஓகே, அது அப்புறம் என்ன விருப்பப்பட்டவங்க போய்க்க வேண்டியதா? விருப்பம் இந்து கோயில்கள் அப்படி இல்லையே. அது குறிப்பிட்டவங்க தான் அர்ச்சகரா இருக்க முடியும், குறிப்பிட்டவங்க தான் பூசாரியா இருக்க முடியும். இந்த ஜாதிக்குன்னு ஒரு கோயில் அப்படிதானே இருக்கு. நீங்க அது அந்த வேதங்கள் படித்து ஓதங்கள் ஓதுறவங்க அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சவங்க தான் ஓத முடியுங்கிறது அந்த கருத்து அந்த காலத்துல இருந்திருக்குங்கிறது உண்மை. ஆனா தமிழ்நாட்டில் இப்ப இல்ல. அது மறுப்பு போனனால இப்ப எல்லாரும் அர்ச்சகராக. தமிழ்நாட்டில் எப்படி ஆயிடுச்சு? அது எப்படி அந்த மாற்றம் வந்துச்சு? நீங்க உங்களை மாதிரி எங்களை மாதிரி ஆட்கள் அது வேண்டாம்னு சொன்னோம், அதெல்லாம் வந்துச்சு. எல்லாருமே அர்ச்சகர் ஆகலாம்னு சொன்னீங்களா? நாங்க சப்போர்ட் பண்றோம். உங்களுக்கு வேணும். ஆமா, அதான் கரெக்ட். சரி. இல்ல அதுக்கு யாரு போராடினது? யாரு போராடினா? எல்லாரும் நீங்கள் நானும் தான். என் ஊர் கோயில்ல நான் என்ன பண்றேன்? எங்க ஊர் கோயில் இருக்கு, அம்மன் கோயில் தான் இருக்கு. அம்மன் கோயில்ல பூசாரி யார் தெரியுமா? தேவேந்திர உடையாளர் தான். வாங்க அடையாளத்தோட காட்டுறேன். அந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்கும். இப்போ அந்த கோயில்ல வேற ஒரு ஜாதியை சேர்ந்த ஒரு பூசாரி ஆகலாமா? ஆகலாமே. நம்ம உரிமை கொடுத்தால் ஆகலாம். உரிமை கொடுக்க ஆக முடியாது. ஏன் உரிமை கொடுக்க மாட்டாங்க? நான் என் சமுதாயத்தில் உள்ளதை நான் என் சமுதாயத்துக்காரனை வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்க இங்க வரமாட்டாங்க. அப்ப எல்லாரும் ஒண்ணா இந்துக்களா இல்ல சொல்றீங்க? இந்துக்கள் தான். இந்த கோயில் அம்மன் கோயில் பெரிய கோயில் தான். இப்போ நடந்து இப்போ நான் போன வாரம் கூட கோயில் போயிட்டு வந்தேன். அந்த கோயில் பூசாரி யாருன்னா தேவேந்திர வேளாளர். அந்த மக்கள் அதிகமா இருக்கிற பகுதியில் யார் இருக்காங்களோ அவங்க தான் பூசாரியா இருக்காங்க. நான் பார்த்ததை சொல்றேன், நான் போனதுனால சொல்றேன். அதுல யார் சோதக்காரன் தானே பூசாரி. இந்த கடவுளுக்கு பூசை செய்யறது வேற ஒரு ஜாதிக்கு இல்லையான்னு கேட்கிறேன். அந்த தகுதி வேற ஜாதிக்கு இல்லையா? அங்க இல்ல, அந்த ஊர்ல இல்ல. அதே மாதிரி நம்ம நிறைய கிராமங்கள் இருக்கு. அது மாதிரி திருநெல்வேலியும் நிறைய கிராமங்கள்ல தேவேந்திர பூசாரி அந்தந்த சமுதாயத்துக்குன்னு வச்சிருக்காங்க. அப்ப சில கோயில்கள்ல பிராமணர் மட்டும் தான் அர்ச்சகராக சொல்றாங்கல்ல, அதை ஏத்துக்கிறீங்க? அப்ப இல்ல, அவங்க மட்டும் தான் இருக்க முடியும் சொல்லுவாங்க. அர்ச்சகரா இருப்பார்கள் என்பது அந்த காலத்துல வச்ச விதி. ஆனா அதை மறுத்து இப்ப நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருந்தா அந்த விதியெல்லாம் எடுத்துட்டீங்க. எல்லாமே ஒற்றுமையா தானே இருக்கீங்க. இப்ப அதனால போராட்டம் நடக்குது சார். இன்னும் கேஸ் இருக்கு. அது போராட்டங்கள் என்பது தனிப்பட்ட முறை. இந்த இதுக்காக வேண்டி போராட்டம் நடந்து யாராவது மக்கள் உள்ள இருக்காங்களா? சொல்லுங்க. இல்ல அனைத்து அர்ச்சகராகலாம்ன்றத ஏத்துக்கிறோம். பாஜகவும் ஏத்துக்குது. எல்லாரும் ஏத்துக்கிற போய் தானே இருக்கும். அப்படிதான் அவங்க போராடிட்டு இருப்பாங்களா? வைக்க கூடாதுன்னு யாரும் போராட இல்லையே. அப்ப ஏத்துக்கிற மனப்பங்கு இருக்க போய் தானே. பிரதமர் மோடி கருவறைக்கு எப்படி போலாம்னா சில சங்கராச்சாரியர் கேட்டாங்களா? அது எந்த மதம்?
அது எனக்கு தெரியல. சங்கராச்சாரிய கேட்டாரு, அவர் போனாரு. அவங்களுக்குள்ள இன்டர்னல் பாலிடிக்ஸ் மதத்துல நிறைய இருக்கு. இப்போ கிறிஸ்தவத்துல இருக்கு, முஸ்லீம்ல இருக்கு, தெரியுமில்ல, நவ முஸ்லீம் இருக்கு, பட்டாணி முஸ்லீம் இருக்கு, லெப்ப முஸ்லீம். நீங்க பிரிவுகளையும் ஜாதிகளையும் குழப்பறீங்க. ஏங்க நீங்க என்னங்க மதத்தின் அடிப்படையில் போனா மதத்தை தான் பேச முடியும். நவ முஸ்லீம் இந்த அதான் சார், இந்த பிரிவு முஸ்லீம் தான் ரொம்ப உயர்ந்தவங்க, இவங்க எல்லாம் காலில் பிறந்தவங்கன்னு இருக்கா? அவங்க ஏத்துக்கிற மாட்டாங்க, பக்குவம் இருக்குங்க. இங்க பாருங்க, கோயில் அது தீண்டாமையில சரி அல்லாம இங்க பாருங்க, நான் சொல்றேன், பள்ளிவாசல்ல கூடும்போது எல்லாம் ஒண்ணு கூடுவாங்க. அங்க ஏழை பணக்காரன் இருக்கா இல்லையா? வித்தியாசம் இருக்கா இல்லையா சார்? ஏழை பணக்கார வித்தியாசம் அதே மாதிரி இந்துக்கள்லயும் இருக்குன்னு சொல்றேன். இல்லன்னு எப்படி சொல்ல? ஏழை பணக்காரன்ற வர்க்க வித்தியாசம் அதேதான் பணக்காரனாவே இருந்தாலும் உன் ஜாதி இது, அதனால உள்ள வராதுன்னு அதேதான் சொல்றேன். பூஜை செய்கிறவன் உள்ள இருக்கணும், பூஜை செய்ய தெரியா வெளியே இருக்கணுங்கிறது அவங்க கான்செப்ட்ல இருக்கு. அவங்க இந்து மதத்துல இருக்கலாம். அதுக்கு நீங்க எப்படி நீங்க அதை தப்புன்னு எப்படி சொல்லுவீங்க? உங்களுக்கு எனக்கு பூஜை பண்ண தெரியாது, அந்த ஜாதி உங்களுக்கு எனக்கும் பூஜை பண்ண தெரியாது. அந்த ஜாதியில பிறந்தவங்க தான் பூஜை பண்ண தெரியும். எந்த ஜாதின்னு சொல்லல, அவங்கவங்க ஜாதி அவங்கவங்க பெருசு. என் ஜாதி எனக்கு பெருசு, உங்க ஜாதி உங்களுக்கு பெருசு. அதை யாரும் விட்டு கொடுக்க முடியாது. நான் சொல்றேன், நீங்க உங்களால பூஜை செய்ய முடியுமா? இந்த தெருவுல ஒருத்தர் செருப்பு போட்டு நடக்க கூடாது, இந்த தெருவுக்குள்ள நீ வரக்கூடாது, கோயில் கருவறைக்குள்ள நீ வரக்கூடாதுன்னா அந்த ஜாதிக்காரவன் எப்படி அதை பெருமையா பேச முடியும்? கொஞ்சம் பாருங்க, யார் சொன்னது? நம்மளா வச்சுக்கிட்டது தானே. யார் உங்களை யார் போகக்கூடாதுன்னு யார் சொன்னா? போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பெரிய மெஜாரிட்டி இருக்கவே மைனாரிட்டியை சொல்லுவான். கரெக்டா? மெஜாரிட்டி யார், எந்த மக்கள் எந்த சமுதாயம் இருக்கோ அந்த மக்கள் இந்த ஜாதிக்காரன் இந்த ஊருக்குள்ள வரக்கூடாது. அப்படி தானே இருந்துச்சு, அப்படிதான் இருக்கு. இப்பவும் ஒரு சில கிராமங்கள் இருக்கு, இப்போ இல்லை, பெரும்பாலும் இல்லை, ஒரு சில ஏரியாவில் இப்பவும் இருக்கு, இல்லைலாம் சொல்ல முடியாது. ஆனால் எல்லா கோயிலுக்கும் எல்லாரும் போகலாம். எந்த கோயிலுக்கும் வேணாலும் போகக்கூடாதுன்னு சொல்லி எங்கேயுமே சட்டத்தில் இடம் இல்லை, யாரும் சொல்லலை. எல்லா கோயிலுக்கும் எல்லாருமே போகலாம். ஏன் போகக்கூடாது யார் சொன்னா? உங்களுக்கு யாரும் தடை போட்டது? போகக்கூடாது சொன்னா? இன்னைக்கு வர்ணாசில இருந்து இப்போ எல்லா கோயிலுக்கும் இருந்து பூட்டை கட்டி எல்லாமே போறாங்களே. இந்துக்களும் போறான், கிறிஸ்தவனும் போறான், முஸ்லீம் போறான். விழுப்புரம் மாவட்டம் மேல் 11 கோயில் பூட்டியிருக்காங்கல்ல. தலித், அதாவது தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க உள்ள வரக்கூடாது, இது வன்னியர் சமூகத்துக்கான கோயில்னு சொல்லியிருக்காங்கல்ல. அது தமிழ்நாட்டில் தானே இருக்கு. தவறுதான், அது தவறுதான், முற்றிலும் தவறு. சமத்துவத்தை பேசின விடுதலை சத்தியம் கேட்கணும், ராமதாஸையும் போய் கேட்கணும். கேட்போம், எல்லா பகுதியிலும் இல்ல, அவ்வளவுதான் சொல்ல முடியும். உங்க கோயில இருந்தா நான் பொறுப்பாக சார். எல்லா கோயிலுக்கும் எல்லாரும் போகலாங்க, போக கூடாதுன்னு சொன்னா அந்த கோயிலுக்கு நீ வரக்கூடாது ஏன்னா உன் ஜாதி காரணம்னு சொல்லும் போது அந்த ஜாதியை நான் பெருமையா பேச ஒரு சம்பவத்தை சொல்ல வரேன். ஆம்பூர் பக்கத்துல குடியாத்தம்ங்கிற ஏரியாவில் ஒரு உள்ள நான் நடந்த இன்சிடென்ட் சொல்றேன். இப்போ கோயிலுக்குள்ள உள்ள போகக்கூடாதுன்னு சொல்லி நான் சொல்லி 35 வருஷம் முன்னால உள்ள போகக்கூடாதுன்னு சொல்லி அந்த கோயிலுக்குள்ள வரக்கூடாது, அருந்ததி ஏற உள்ள வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. லோக்கலில் எவ்வளோ பாலிடிக்ஸ், எவ்வளோ அரசியல் பண்ணுற தலைவர்கள் ஒருத்தனும் போகலை. திருநெல்வேலியிலேருந்து வந்தேன், ஒன்று கோயிலை விட இல்லை மக்களை உள்ள விடுனேன். கலெக்டர் போலீஸ் எல்லாம் வந்து குமிஞ்சாங்க. ஒன்று கோயிலை விட இல்லாட்டா மக்களை உள்ள விடு. உள்ள கூட்டு போனதா இல்லையா? சாமி கும்பிட்டாங்களா இல்லையா? சமா நடந்துச்சா இல்லையா? இது மாதிரி ஒருத்தர் புரட்சி பண்ணித்தான் ஆகணும். அந்த புரட்சி ஏன் நடக்குது? நீ தீண்டாமை நோய் இருக்கும்போது அந்த தீண்டாமை எங்க இருந்து வந்துச்சு? மனிதன் தான் வந்துச்சு, உங்ககிட்ட இருந்துச்சு, என்கிட்ட இருந்துச்சு. ஐயா, எந்த மனிதன் அதை செஞ்சா? நீங்களும் நானும் தான், நீங்களும் நானும் தாங்க. தீண்டாமை நீ வேண்டான்னு நீ அழுகு சட்டை போட்டா நான் உள்ள விட மாட்டேங்க, நல்ல சட்டை போட்டா வீட்டுக்கு வாங்கினேன். இந்த தன்மை இங்க இருக்க போய் தாங்க இந்த நிலை. அழுக்கு சட்டை நல்ல சட்டை அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்தவரை உள்ள விடுறதுன்றது வேற சார். அது புரியுதா இல்லையா உங்களுக்கு? நான் சொல்ல காய் சாமி கும்பிடுது. இன்னைக்கு என் சட்டை அழுக்கா இருக்கலாம் சார், நாளைக்கு நல்ல சட்டை போட்டுக்கணும், அது வேற. அதுதான் ஒரு ஜாதியில பிறந்தவங்க இன்னொரு ஜாதியா மாற முடியுமா? அதுதான் நடந்துட்டு இருக்கு இங்க தமிழ்நாட்டை பொறுத்த. ஒரு ஜாதியில பிறந்தவங்க இன்னொரு ஜாதியா மாற முடியுமா? மாறிருக்காங்கல்ல, ஏன் மாறல? ஆனா ஏத்துக்க மாட்டாங்க, அரசு ஏத்துக்கிறாருல்ல, அரசு ஏத்துக்கிறாருங்க. கலப்பு திருமணம் பண்ணவங்கள இப்ப நான் ஒரு இன்னொரு கம்யூனிட்டில நாடார் சமுதாயத்துல கல்யாணம் பண்ணிருக்கேன். எல்லாருமே நாடார் கொண்டு வர முடியும், ஃபேமிலியை ஏத்துக்குவாங்க, அரசு ஏத்துக்கணுமா சொல்லுங்க? ஜான் பாண்டியன் நாடார் சொல்ல முடியுமா? நான் தேவேந்திர குல வேளாளர். அதே மாதிரி அவங்க தேவேந்திர குல வேளாளர் ஆக முடியுமா? முடியாதுல்ல. அதே தான், அதான் கேக்குறேன். அது யாரும் ஆக முடியாதுங்க. உங்க தலையெழுத்து அப்படித்தானே இங்க நம்ம நாட்டுல. அந்த தலையெழுத்து யாரு பண்ணதுன்னா நீங்களும் நானும் பண்ணதுன்னு சொல்றீங்க. ஆமா, நீங்களும் நானும் பண்ணதுதான். நம்ம தான் உருவாக்க. இந்து மதம் செய்யல. மதத்துக்கு இதுக்கு என்னங்க சம்பந்தம்? மதத்துக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? நீங்கள் நானும் உருவாக்குறத போய் மதம் மதம் சொல்லி தனிப்பட்ட முறையில் ஒரு மதத்தையே சார்ச்சிக்கிட்டு இருக்கீங்க. அம்பேத்கர் ரொம்ப தப்பா சொல்லிட்டாரோ? இந்து மதம் தான் இதுக்கெல்லாம் காரணம். அம்பேத்கர் அறிவிச்சிருவீங்க, அவரை பத்தி பேசாங்க, நமக்கு பேசுங்க. அப்ப அம்பேத்கர் எதுக்கு நீங்க எஸ்சி பண்றீங்க? அவர் எஸ்சியா? அவர் எஸ்சிக்கு மட்டும் தான் எழுதினார சட்டம் இல்லையே? ஏன் எல்லாரும் ஏன் விழா கொண்டாட மாட்டேங்க? அதையா நீ கேட்க மாட்டேங்க? அம்பேத்கரை வந்து சட்டமன்றம் முன்னால எப்படி கை நீட்டினா போதுமா? அம்பேத்கர் விழா எடுக்கிறது யாருங்க? தாழ்த்தப்பட்ட தமிழ்நாடு அரசு அம்பேத்கர் பிறந்த நாளை
சமத்துவ நாளாக அறிவித்திருக்கு. அறிவிச்சுட்டா நீங்க ஒரே வார்த்தை திருப்பி கேட்கறேன். தமிழ்நாடு அரசு கலைஞர் விழா அறிவிச்சாரு, கலைஞர் அம்பேத்கர் உருவாக்குனார்லாம் வச்சுக்கங்க. சரி, கலைஞர் அம்பேத்கருடைய விழாவில் என்னைக்காவது மாலை போட்டிருப்பாரு சொல்லுங்க கலைஞர், கண்டுபிடிச்சு பார்ப்போம். ஏதோ ஒன்று காட்டுங்க. கலைஞர் வந்து போட்டாரா இல்லையான்னு கேள்வி கேக்குறீங்க. ஸ்டாலின் போடுறாருல. ஏங்க ஸ்டாலின் வந்து அரசியல், இது அரசியலுக்காண்டி அம்பேத்கர் சிலையை திறந்து வைக்கிறாங்க. அரசியலுக்காண்டி போறாரு. இப்ப அரசியல் நடக்குது. நீங்க என்ன சொல்றீங்க? கலைஞர் போட்டாரான்னு கேட்டா அதுக்கு பதில் உங்களால சொல்ல முடியல. கலைஞர் போட்டாருன்னா பாக்கணுங்கிறீங்க. கலைஞர் போடலன்னு நான் சார்ஜ் பண்றேன். இது வரைக்கும் போடல. சரி, அது விழா அம்பேத்கருடைய கல்லூரி வச்சிருக்கலாம், அம்பேத்கருக்கு விழா வச்சிருக்கலாம், அம்பேத்கருக்கு என்ன வேணாலும் பேசலாம், அம்பேத்கர் நாளை கொண்டாடலாம். அம்பேத்கர் அவரை நீங்க ஏன் எஸ்சியா பாக்குறது தப்புன்னு சொல்றேன். பாக்கலையே, ஸ்டாலின் போடுறாரு, சிலை திறந்து வைக்கிறாரு. ஏங்க அப்ப சட்டமன்றத்தில் பெருசா பணம் பெரிய போய் சிலையை வைக்க சொல்லுங்க. நான் கேட்கிறேன் ஸ்டாலின், சட்டமன்றத்தில் யாருடைய சிலை இருக்கு? ஏன் வைக்க சொல்லுங்க. அவர்தான் மாமேதை, சட்டத்தை எழுதினவர் அவர் தான், இந்தியாவுக்கு எழுதினவருங்க, தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லைங்க. ஏன் அதை நீங்க கொண்டாடுங்களா பார்ப்போம், எழுதுங்களா பார்ப்போம். கலவரம் வருமாறாதா? ஒரு சாரா ஏத்துக்குவாங்களா மற்றவங்க? அப்படி ஒரு சாதி முத்திரை குத்துறது நீங்க தானங்க. நீங்களும் நானும் தானே குத்துறோம். இப்பதான் சொல்றேன், சமத்துவ நாளா அறிவிச்சிருக்காங்க. என்ன சமத்துவ நாள்? அம்பேத்கர் பிறந்த நாள். அப்புறம் ஜாதி முத்திரை சும்மா வாயில சும்மா வட விட கூடாது. சொல்லிட்டா சரியாயிருமா? நீ நல்லவன்னு சொன்னா நல்லவன் ஆயிரும் முடியுமா? சரி, இப்ப சொன்னீங்கல்ல வந்து அம்பேத்கரை வந்து பொது தலைவரா ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் ஒரு மாமேதை, உலக நாடுகளே அவர் துதிபாடுகின்ற ஒரு பெரிய ஆள். தமிழ்நாட்டில் அம்பேத்கர் சிலையெல்லாம் உடைக்கிறாங்களே சார், அது யார் பண்றாங்க? அதுதான் சொல்றேன், தவறுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதை தான் சொல்லிட்டு இருக்கேன். அம்பேத்கரை சாதி முத்திரை குத்த போய் தான் அந்த நிலை ஏற்பட்டுச்சுன்னு சொல்றேன். யார் குத்துறாங்கன்ற? ஜாதி வெறியர்கள் தான், இந்துக்கள், ஜாதி இந்துக்கள். அம்பேத்கரை ஏத்துக்கிறாத முட்டாள்கள் செய்யறான்னு சொல்றேன். அம்பேத்கரை யார் ஏத்துக்கிற மாட்டானோ அந்த முட்டாள்கள் செய்யறோம். அதுக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியல. ஜாதி இந்துக்கள் இருக்காங்க, ஜாதி வெறியர்கள். ஜாதி வெறிகள்னு சொன்னா அவரை சாதி முத்திரை குத்த போய் தான், அந்த முத்திரை குத்துற நம்ம தானே தப்பு பண்ணியிருக்கோம். அவர் நீண்ட நேஷனல் லீடரை போய், ஒரு ஜாதி மதம் இல்லாத ஒரு மனிதனை போய் நீங்க எப்படி போய் ஒரு ஜாதி குக்குள்ள கொண்டு வந்தீங்களோ அன்னைக்கே அவர் எல்லாருமே எரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இப்போ அதுதான் நான் என்ன கேட்க வந்தேன்னா, அம்பேத்கர் இந்து மதத்தை பத்தி அவ்வளோ எழுதியிருக்காரு, ராமனை பத்தி அவ்வளோ பேசியிருக்காரு. ஆனா நீங்க அது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துங்க. நான் ஒருத்தரை பத்தி கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுறேன், கிரிட்டிசைஸ் பண்ணி எழுதுனா என்னுடைய கருத்து அது. ஆய்வு செய்து எழுதுறாரு சார் அம்பேத்கர். தனிப்பட்ட கருத்து. அவர் நேஷனல் லீடர். அவர் வந்து மதத்தை பத்தி அதிகமா உள்ள போகல. அவர் இந்தியாவை பத்தி தான் ரொம்ப ரிசர்ச் பண்ணி. இந்துவாக பிறந்த நான் இந்துவாக சாக மாட்டேன்னு அவரு அந்த அந்த சூழ்நிலையில அவருக்கு அவ்வளவு கொடுமைகள் நடந்திருக்கும். அந்த கொடுமைகள் நடக்க போய் தாக்கத்துல வெளியே. ராமாயணத்தை பத்தி எழுதியிருக்காரு, அதை படிச்சீங்களா? அம்பேத்கர் மகாபாரதம், ராமாயணம், பைபிள், பகவத்கீதை, இப்படி ஒவ்வொரு ஒன்னையும் சர்ச் பண்ணணும்னு சொன்னா அதுக்கு விடையே கிடைக்காது. சரி, அதுக்கு விடையே போல நீங்க உள்ள போல வேண்டாம். அதுல எதுக்கு போய் என்ன போய் அதுல என்ன கிடைக்க ஒண்ணுமே இல்லை. பிடிச்ச உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் வச்சிருக்கேன், எனக்கு பிடிச்சிருக்கு நான் வச்சிருக்கேன். சரி, இறுதியா என்ன சார் சொல்ல வரீங்க? அதாவது நீங்க சொல்லிட்டீங்க பெரியார் நான் ஏத்துக்கலன்னு. நான் ஏத்துக்க முடியாதுங்க. நரேந்திர மோடி என்னுடைய பக்கம் நான் ஏத்துக்க, என் பையன் ஏத்துக்கலாம். நான் என்னையும் மட்டும் தான் சொல்றேன். என்னுடைய தனிப்பட்ட கருத்தை தான் நான் சொல்றேன் தவிர நீங்க என் குடும்பத்து கருத்தை நான் ஏற்றுக்க முடியாது. என் பையன் ஏத்துக்கலாம், என் பொண்டாட்டி ஏத்துக்கலாம், என் பிள்ளைகள் ஏத்துக்கலாம், அதை நான் சொல்ல முடியும். கட்சியினர் ஏத்துக்கலாம், அது நான் சொல்ல முடியாது. என்னுடைய கருத்தை மட்டும் நான் சொல்றேன். பதிவு பண்ணி என்ன கருத்து தான் சொல்றேன், என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதுக்கு இந்த சில காரணங்கள்லாம் நிறைய சொன்னா நல்லா இருக்காது, வேணா வேண்டாம், ஏற்கனவே சொல்லிட்டேன். ஏமாத சொல்லவும் கூடாது, நல்லா நாகரிகமா இருக்குன்னு சொல்ல விரும்பல, எல்லாருக்கும் தெரியும். அப்ப எந்த தத்துவத்தை நீங்க ஏத்துக்கிறீங்க? எந்த தத்துவத்தை ஏத்து? ஒரே தத்துவம். மனிதனா என்னைக்கு மதிக்கிறீங்களோ அந்த தத்துவம் தான் வேணும். மனிதனை மனிதன் ஏற்றுக்கொள்ள வேண்டும், மதிக்க வேண்டும், யாராக இருந்தாலும் சரி. அது பெரியார் சொன்னாலும் ஏத்துக்குவீங்க? யாரு பெரியார் சொல்லவே இல்லையே, பிறகு எப்படி ஏத்துக்குது? நீங்க எப்படி பெரியார் சொல்ற? நான் சொல்றேன் அவ்வளவுதான். பெரியார் சொல்ல நீ எப்படி சொல்லுவீங்க? நீங்க படிச்சிருக்கீங்க, அந்த பெரியார் புக்ல நான் நிறைய படிக்கலங்க, அதனால எனக்கு தெரியும். அதனாலதான் எப்படி பேசுறீங்க? எனக்கு தெரியாதே வச்சுக்கீங்களேன். எனக்கு அவசியம் இல்லை, நான் எதுக்கு படிக்கணும்? அதனால அது அவசியம் இல்லை. நான் படிச்சு பேசி அதில் என்ன பிரயோஜனம்? தேவையில்லை. முடிஞ்சு போன கதையை போய் பேசி என்ன பிரயோஜனம் விட்டேன். சரிங்க சார். இப்போ அதாவது நீங்க வந்து இந்துத்துவத்தை ஏத்துக்கல, ஆனா பிரதமர் நரேந்திர மோடி ஏத்துக்கிறீங்க, அப்படி எடுத்துக்கலாமா? அப்படி சொல்ல முடியாது. இந்துத்துவ we are all Indians are Hindus. நம்பர் 1. 80 விழுக்காடு யார் இருக்கா? இந்துக்கள் தான் இருக்காங்க. இந்தியன்ஸா ஹிந்துஸா? ஆமா, 80% விழுக்காடு யார் இருக்கா இந்தியாவில்? பிரஜை யார் இருக்கா சொல்லுங்க? இந்துக்கள் பெரும்பான்மையா இருக்காங்க. அதைத்தான் 80 விழுக்காடு இருக்கான்னு சொல்லுங்க. ஏன் அதை விழுக்காடு சொல்ல மாட்டீங்க? இது இந்து நாடுங்கிறீங்களா? இந்து நாடுன்னு சொல்ல முடியாது. அது எப்படி சொல்ல முடியும்? இந்துக்கள் அதிகமாக வாழ்கின்ற பகுதி இந்துக்கள். அப்ப இந்தியா தானே இது? இந்தியாவில் தான் வாழ்றோம். அடுத்த நாட்டு இந்தியன்ஸ் ஆர் ஹிந்துஸ்னு சொன்னீங்க. ஆமா, அதிகமா இருக்கிற மெஜாரிட்டி நான் தானே சொல்ல முடியும், மைனாரிட்டி சொல்ல முடியாதாங்க. கிறிஸ்தவ நாடு அறிவிக்க முடியுமா? முஸ்லீம் நாடு அறிவிப்பீங்களா? இந்து நாடா அறிவிக்க சொல்றீங்களா? அறிவிக்க சொல்ல முடியுமான்னு கேட்கிறேன். அதிகமாக வாழுகின்ற பகுதி அதிகமா எல்லாருக்கும் தெரியும் சார். மெஜாரிட்டி யார் இருக்குமோ அவங்கள தாங்க நான் சொல்ல முடியும். ஆமா, அப்படிதான் ஏத்துக்க முடியும். ஆமா,
எதை ஆமான்னு சொல்றீங்க புரியல எனக்கு. 80 விழுக்காடு யார் இருக்கா? இந்துக்கள் தான் இருக்காங்க. அப்ப ஏத்துக்கங்க, இந்துக்கள் தான் ஒத்துக்கங்க. அப்ப ஆரிஜினல் இந்தியா தானே இருந்திருக்கணும். நீங்கள் நானும் மாறி இருக்கலாம், கிறிஸ்தவனா மாறி இருக்கலாம், முஸ்லீமா மாறி இருக்கலாம். இப்போ இந்துல இருந்து வந்தவங்க தானே அப்படிதான். அப்போ அவங்க தானே இந்துக்கள் தானே, இந்துக்கள் நாடு தானே, அதுல இருந்து பிரிஞ்சவங்க தானே, அப்படித்தானே வர முடியும்னு சொல்றேன். ஆரிஜினல் அப்படி இருந்தா அப்படித்தானே வர முடியும். இல்ல என்னோட கேள்வி, இந்துத்துவத்தை நீங்க ஏத்துக்கிறீங்களா இல்லையான்னு கேட்டேன். இந்து மதத்தை ஏத்துக்கிறேன். இந்து மதத்தை ஏத்துக்கிறீங்க. அப்ப இந்து மதத்துக்கும் இந்துத்துவத்துக்கும் வித்தியாசம் இருக்குன்னு கண்டிப்பா இருக்கு சொல்றீங்க. ஆமா கண்டிப்பா இருக்கு, இல்லன்னு சொல்லியே. ஆமான்னு தான் ஒத்துக்கிறேன். நாங்க இல்ல சொன்னாதான் ஆர்கியூ பண்ணுவோம். ஆமா ஒத்துக்கிறேன். பிரதமர் நரேந்திர மோடி யாரை ஏத்துக்கிறாங்களோ அவங்களை ஏத்துக்குவீங்க. நரேந்திர மோடி நாட்டுடைய பிரதமர், முதல்ல அதை தெளிவா இல்ல அரசியலா கேட்க கொஞ்சம் அரசியல. நரேந்திர மோடி நரேந்திர மோடிக்கிட்ட நான் இன்னைக்கு இருப்பேன் நாளைக்கு இருக்க மாட்டேன், அது சொல்ல முடியாது. அரசியல் அது அரசியல். நான் எப்போதும் நிரந்தரமா உங்ககிட்ட இருக்குன்னு அவசியம் இல்லை. நரேந்திர மோடி நாட்டுடைய பிரதமர், அவரை நான் மதிக்கிறேன், அவ்வளவுதான். அவரை நம்ம மனப்பூர்வம் மதிக்கிறேன். மீண்டும் அவர் தான் பிரதமர் ஆகும்னு வேண்டுறேன். ஏன்னா அவருடைய உலக நாடுகளில் செய்கின்றது, மக்களுக்கு செய்கின்ற நன்மைகள்லாம், அவர் சில நாட்டை முதல் தரமாக கொண்டு வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டு இன்னைக்கு வளர்ந்துக்கிட்டு இருக்கு, வல்லரசு ஆக்கணுங்கிற எய்மில் நம்ம நாடு போய்கிட்டு இருக்குங்கிறத நான் ஏற்றுக்கிறீங்களோ? நீங்கள் ஏற்றுக்கிற மாட்டீங்க. ஏன்னா நீங்கள்லாம் ஒரு திராவிட கொள்கை உள்ளவங்க, நீங்கள் ஏற்றுக்கிற மாட்டீங்க. நாங்கள் ஏற்றுக்கிறோம், நம்புகிறோம். அதனால அவரை நாங்கள் ஏற்றுக்கிறோம். நன்றி சார், உங்களுடைய நேர்காணலுக்கு ரொம்ப நன்றி. Holidays nale adu nama GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Minnambalam.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.